गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी நாராயணி நமோஸ்துதே. இன்றைய ஸ்ரீராம் குருஜி சேனல் பதிவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டிருக்கா. அந்த கேள்விக்கு வேண்டிய பதில் மட்டும் இப்போ சொல்ல போகிறோம். முருகர் கோவிலுக்கு போக சொல்லணும். அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து இந்த பிரசாதங்கள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டல். அதை பற்றி ஒரு கோவிலுக்கு போனால் என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு கோவிலுக்காக போகிறோம், முருகர் கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ, ஏதாவது ஒரு கோயில், அம்மன் கோயிலுக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒன்று ஏதாவது வஸ்து அர்ச்சனைக்கு நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எடுத்துன்னு போகணும். அப்படி இல்லைன்னா வெளியில் அங்கே வாசலில் வச்சுருக்க தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு உள்ளே போக போகிறேன். நம்ம சுவாமியை பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிட்டோம், சுவாமியை பார்க்குறதுக்காக நம்ம போக போகிறோம். போகிற வழியில் நிறைய கிளி ஜோசியம், ஜோசியக்காரா, குறி சொல்கிறவா நிறைய பேர் வழியில் உட்காந்துருப்பா. ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கட்டும், சிறுவாபுரி முருகர் கோயிலாக இருக்கட்டும், மாங்காடு கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும், வைத்தீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், நம்ம பிரார்த்தனை எங்கே இருக்கணும்னா கோவிலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் இருக்கணும். நம்ம அவனை யாரை தரிசனம் பண்ண போகிறோமோ அவள் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம எதுக்காக போகிறோமோ அந்த விஷயத்த முருகர்கிட்டையோ எந்த பரமேஸ்வரர்கிட்டையோ அம்பாள்கிட்டையோ மகாகணபதிகிட்டையோ சொல்கிறதுக்காக போகிறோம், வேண்டிக்கிறதுக்காக போகிறோம். சும்மா எந்த கோவிலுக்கும் போக போகிறது கிடையாது. போகிற வழியிலேயே ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு போயிட்டா அதோட பலன், கோவிலுக்கு தான் போகிறோம், அந்த முருகனோ சிவனோ எந்த சுவாமியை வழிபடுறதுக்காக போகிறோமோ அந்த சுவாமியோட பலன் கிடைக்காமல் போயிடும். அதனால் என்ன, குறியெலாம் பாருங்க, தப்பு கிடையாது. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலுக்காக போய் தரிசனங்கள்லாம் ஆகி அந்த தரிசனம் முடித்து வெளியில் வரும்போது இளநீ கடை இருக்கும், ஏதாவது ஜூஸ் கடை இருக்கும், ஏதாவது நீர் ஆகாரமாக நுங்கு இருக்கும். அந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஒரு இளநியை ஏதாவது ஒன்று குடிக்கணும். ஏன் நீர் சத்து உள்ள ஒரு விஷயத்தை குடிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நம்மளுக்கு சகலவித பாபம் போய் புண்ணியத்தோடு போகும். வயிறு ரொம்பி நீராகாரமாக எடுத்துட்டு இளநியை சாப்பிட்டுட்டு போகும்போது சந்தோஷமாக